ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம புஜ்ஜி ஸ்பெஷல் பர்த்டேங்கிறதுனால இந்த வீடியோ பண்ணுறோம். இன்னைக்கு புஜ்ஜியோட 7வது பர்த்டே. ஸோ இது ஸ்பெஷல் பர்த்டே. இன்னைக்கு வர சிஎஸ்கே மேட்ச்சு, தோனி நம்பரும் 7, எங்கள் புஜ்ஜிக்கும் 7வது பர்த்டே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பூஜ்ஜி பர்த்டே ஸ்பெஷலுக்கு பலூன் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெருமை எங்கள் தாமரையே சேரும். தாமரையும் அப்புறம் எங்கள் சாவித்திரி அண்ணி தான் அந்த பலூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த்தி பலூன்ஸ். இதை வச்சு ஆர்ச் மாதிரி பண்ணுறாங்களாம், அதுதான் அவங்களோட ஐடியா. 3 பேரும் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நம்ம கேமராவில். இதுக்கப்புறம் நானும் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். பட் போன நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. பாருங்கள், காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்ற வச்சுட்டாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் போய் அங்கே இருக்கிற இலைகள்லாம் கீழே விழுந்தது. நான் போன நேரம் அப்படி ஆயிடுச்சு. போய் இருந்த இலைகள்லாம் எடுத்து மறுபடியும் மாட்டி விட்டு ஒரு வழியை செட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த உழைப்பில் எனக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது காட்ட தான் இந்த வீடியோ. பாருங்கள். ஓகே, நம்ம உழைப்பு போட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டோம். இப்போ சௌமியும் புஜ்ஜி ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி பர்த்டேக்கு அப்போ ரெடி ஆகிட்டேன், இன்னும் சௌமி ரெடி ஆகல. எப்ப பாரு நான் தலை சீவரதே காமிக்காதீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா. அப்புறம் புஜ்ஜி பப்ஸு பின்னாடி ஷேம் பப்பி ஷேம் அவார்டு இருப்பாங்க, அதனால காட்டல. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. புஜ்ஜி பப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுவாங்க. இன்னைக்கு பர்த்டே பாய் அவர் தான், அதனால் அவரும் ரெடி ஆயிடுவார். நம்ம அந்த பர்த்டே விலாகை மேற்கொண்டு சிறப்பிப்போம். என்ன நான் சொல்கிறது, அது தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது தாங்க நம்ம புஜ்ஜி பப்ஸ்க்காக வாங்கியிருக்க கேக்கு. இந்த வாட்டி நம்ம பெப்பா பிக்கோட தீமில் போயிருக்கோம். பெப்பாவும் ஜார்ஜும் இருக்கிற மாதிரி கேக்கு தான் வேணும்னு புஜ்ஜி பப்ஸ் அட்டம் பிடிச்சாரு. அதனால அந்த மாதிரி தீம்லேயே நம்ம கேக்கும் போயிட்டோம். பாருங்க, மணி 6 ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சொன்ன மக்களில் சில பேர் வந்திருந்தாங்க, பல பேர் இன்னும் வரல. பட் ஆனால் நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம கேக் கட் பண்ணுற சம்பிரதாயத்தை ஆரம்பித்தோம். நம்ம புஜ்ஜி பப்ஸு கேக்கு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே இருந்தார். இந்த கேப்பில் நம்ம தாமரையும் சௌமியும் போய் கேக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்குவோம் க்ளோஸ் அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிருந்தாங்க. அப்புறம் நம்ம சௌமி கேக்கு கேண்டில்லாம் பற்ற வச்சு 7வது பர்த்டே 7 அப்படிங்கிற மாதிரி கேண்டில்லாம் பற்ற வச்சு நம்ம புஜ்ஜி பப்ஸ் கேக் கட் பண்ணாரு. பாருங்க, இப்போ டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லைங்களா? அந்த சத்தத்தில் நம்ம கலர் பேப்பர்லாம் போய் கேக்கில் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் நான் போய் குமிஞ்சிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரி, அதான் முடிஞ்சிருச்சே, மறுபடியும் ஏன்டா குமிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம 2 தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். மறுபடியும் கார்த்தி அதை வெடிச்சாரு. அது சரியாக வெடிக்கல. பட் இருந்தாலும் அதோட காகிதங்களும் வந்து நம்ம கேக்கில் விழுந்து கேக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது என்பதற்காக மறுபடியும் குமிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம புஜ்ஜி பாப்ஸ் முதல் கேக்கு அவன் தாயான சௌமிக்கு கொடுத்தாரு. அடுத்த கேக்கு தான் அப்பா கூட்டி விட்டார். எப்படி பார்த்தாலும் தாய் தான் முதல், தந்தை 2வது அப்படிங்கிறத புஜ்ஜியம் நிரூபித்து விட்டார் என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. I don't think you get it properly. அடுத்ததாக எங்கள் சாவித்திரி அண்ணி, எங்கள் பாலண்ணா, அப்புறம் தாமரை, அப்புறம் சௌமியோட அம்மா எல்லாருக்கும் வரிசையாக கேக் ஊட்டி விட்டார். இவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் புஜ்ஜி பப்ஸ் கேக் ஊட்டி விட்டார். அது ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம பையன் நல்லா தான் பண்ணுறான்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆனந்தமாக இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டான். ஆக்சுவலி நாங்கள் சொல்லவே இல்லை நீ ஊட்டி விடணும்னு, பட் புஜ்ஜி அதை பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பி ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. இந்த முறை நம்ம தாமரை புஜ்ஜிக்கு 2 கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது மறக்கவே முடியாது. புஜ்ஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த 2 கிஃப்ட்டை பார்த்து. அங்கே பாருங்கள், 2 கிஃப்ட் பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம புஜ்ஜி பாப்ஸு. அடுத்ததான் நம்ம சௌமி வாங்கி கொடுத்தது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அது ஒரு தனி வீடியோவே வரும் அன்பாக்சிங்கு. அது உங்களுக்கு என்னென்னு சர்ப்ரைஸ் அப்படியே நான் வச்சுருக்கேன். அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, புஜ்ஜி பப்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கேக் ஊட்டி விட்டாங்கன்ட்டு. இப்போ நம்ம சாய்தாரா, அதாவது புஜ்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சாய்தாராக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்புறம் சாய்தாரா கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கிட்டு போய் வைக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பக்கத்து வீட்டு தம்பி அதியன் கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் அதியனுக்கு கேக் கொடுக்க கூப்பிட்டாங்க. அப்புறம் கேக் அவங்களுக்கும் ஊட்டி விட்டார் புஜ்ஜி பப்ஸு.
இப்போ புஜ்ஜிக்கு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு முக்கியமான நபர். அவர் பேர் வந்து கவின், புஜ்ஜியோட கிளாஸ்மேட்டு. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு டெய்லியும் வீடியோ காலில் என்னென்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புஜ்ஜியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அடுத்ததான் நம்ம புஜ்ஜியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நம்ம யாழினிக்கு கேக்கு ஃபிட் பண்ணுறாரு. பாருங்கள், எல்லாத்தையும் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். இவர் நம்ம அதியனோட அண்ணன் பேகன். அவருக்கு இப்போ கேக் ஓட்டி விட்டுட்டுருக்காரு நம்ம புஜ்ஜி பாப்ஸி. இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கீர்த்திக்கு கொடுத்தாரு. ஏன்னா புஜ்ஜியோட ரொம்ப பெட்டு நம்ம கீர்த்திக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் புஜ்ஜி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேலை பண்ணார். என்னன்னா கேமரா கிட்ட வந்துட்டுருக்காரு. எங்கப்பா வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் லிச்சு இருந்தாங்க. இப்போ லிச்சுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? இப்போ ஊட்டி விடுற சம்பிரதாயம் முடிஞ்சுதா, சரி எல்லாருக்கும் நம்ம கேக்கை கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சௌமியும் நம்ம லிச்சுவோட அம்மா ஜெகதீஷும் பண்ணிட்டு இருக்காங்க. கணேஷ் வந்து இங்கே உட்கார்றாரு பாருங்க. இவர் நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. எந்த ஊர் நமக்கு? நான் சாப்பிட்றேங்கிறத எவிடென்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம ஹேட் வாங்கிட்டு வந்திருந்தோமே பெப்பா பிக் போட்டது, அது எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி என்ன பண்ணார், அவரே எடுத்துகிட்டு போய் அங்கே வந்திருந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் புஜ்ஜியே போட்டு விட்டார் அந்த ஹேட்டை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புஜ்ஜி பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் என்றைக்குமே அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவனே எடுத்து பண்ணுவான். அது ரொம்ப பெருமையாகவே இருக்கும் எனக்கு. அவ்வளோதான், வேறு யார் இருக்கா? நம்ம ஃபார்ச்சுனா நண்பர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 6:30 கிட்ட தான் வந்தாங்க. ஆனால் நம்ம கேக் கட் பண்ணது ஒரு 6:15 பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம சொன்ன டைம் 6 o'clock. சில பேர் 6 மணிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்கள நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம சீக்கிரமாகவே கேக் கட் பண்ணிட்டோம். சீக்கிரமாக இல்லை, ஒரு 15 minutes டிலே. அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா இவங்க இன்னும் லேட்டாக கட் பண்ணுவாங்கன்னு. பட் நாம் அப்படி பண்ணலை. அங்கே பாருங்களேன், நம்ம புஜ்ஜி பாப்ஸி ஒரு சைஸிங்காக படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அப்புறம் எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம சௌமி சாப்பிடுவாங்க. அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. அதே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். சௌமி, எங்கள் அண்ணி, அப்புறம் சௌமியோடைய அம்மா 3 பேர் உட்காந்து கேக் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம புஜ்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிச்சு, அதாவது லிஷாந்த், அவர் வந்து அவங்க கொண்டு வந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. லிச்சுவும் நம்ம கீர்த்தியும் கிஃப்ட் கொடுத்தாங்க. இதில் மீனாட்சி அம்மா அவங்க கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே கிஃப்ட்டை கொடுத்து விட்டுட்டாங்க. அந்த கிஃப்ட் தான் புஜ்ஜி வாங்கிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நம்ம அன்பிகா கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதை புஜ்ஜி வாங்கிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க இந்த பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ. வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த குழந்தைங்களோட புஜ்ஜி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டடா, பாய், see you again.